அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக லாக்அப் மரணத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை அழைத்து ஆறுதல் கூறியதுடன் திமுக அரசானது விளம்பர மாடல் அரசானதுடன் சாரிமா அரசாக்கிவிட்டது என கடுமையாக தாக்கியிருப்பது ஆளும் கட்சியை கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. விஜய் கலந்து கொண்ட போராட்டத்திற்கு அதிக ஆட்கள் கூட விடாமல் தடுக்க வேண்டும் என காவல்துறைக்கு ரகசியமாக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின் மூலம் ஆளும் கட்சியை நடிகர் விஜய் அசைத்து பார்த்து விட்டார் என தாவேகா தொண்டர்கள் கொண்டாடுகின்றனர். தமிழக அரசியல் வரலாற்றில் திமுக, அதிமுக ஆட்சியை தவிர வேறு எந்த கட்சியும் ஆட்சிக்கு வர முடியாது என்பதுடன் வேறு யாரும் தனியாக போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது என்ற நிலையைத்தான் இரு திராவிட கட்சிகளும் உருவாக்கி இருக்கிறாங்க. தங்களோட கூட்டணி வச்சா மட்டும்தான் தேர்தல்ல ஜெயிக்க முடியும்ன்ற நிலைமையை உருவாக்கி தங்களோட அடிமைகளாகத்தான் காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட தேசிய கட்சிகளை கூட தங்கள் கையில வச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு எதிராக கட்சி தொடங்கி ஜெயிச்ச தேமுதிக கட்சியும் தவறான கொள்கை முடிவுகளால காணாம போயிடுச்சுன்னே சொல்லலாம். எதிர்பாராத விதமா சினிமாவில் நம்பர் 1 இடத்துல இருக்கிற விஜய் தாவேகான்ற கட்சியை தொடங்கினாரு. திரைப்படத்துறையில ஓய்வு அறிவிச்சுட்டு வந்த விஜய் மேல பல சர்ச்சைகள் கிளம்புச்சு. இதுவரைக்கும் மக்களை நேரடியா சந்திக்காம அறைக்குள்ள அரசியல் செய்யறதா சர்ச்சை எழுந்த நிலையில கடந்த சில நாட்களா விஜய் நடவடிக்கைகள் எல்லா அரசியல் கட்சிகளையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. தாவேகா கட்சி செயற்குழுவை முடிச்ச சூழ்நிலையில சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துல நகை திருட்டு வழக்குல விசாரணைக்கு அழைச்சிட்டு போன அஜித் என்ற வாலிபர் போலீசார் அடிச்சதுல இறந்து போன சம்பவத்துல எந்த அரசியல் கட்சி தலைவரும் நினைச்சு பார்க்காதபடி விஜய் இளைஞர் வீட்டுக்கே நேர்ல போய் ஆறுதல் கூறினாரு. இதே மாதிரி கடந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில நடந்த 24 லாக்அப் மரணத்துல பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சென்னைக்கு வரவழைச்சு ஆறுதல் கூறினாரு. வாலிபர் அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு தாவேகா சார்பில் மெரினா கடற்கரை சிவானந்தா சாலையில ஆர்ப்பாட்டம் நடத்த நீதிமன்றம் வர போராடி அனுமதி வாங்கின நிலையில காலையில இருந்தே தொண்டர்கள் குவிய தொடங்கிட்டாங்க. இதனால உஷாரான மாநகர உளவுத்துறையும் மாநில உளவுத்துறையும் ஆர்ப்பாட்டத்துக்கு கிட்டத்தட்ட 20,000 பேர் வரைக்கும் வர்ற மாதிரி இருக்குன்னு அறிக்கை அனுப்புனாங்க. இதனால அதிர்ச்சி அடைஞ்ச ஆளும் கட்சி இவ்வளவு கூட்டம் வந்தா அது ஆளும் கட்சிக்கு பெரிய அவப்பெயரை உருவாக்கிறோம், அதனால கூட்டம் கூடுறத தடுத்துருங்கன்னு உத்தரவு போட்டிருக்காங்க. போலீஸ்காரர்களும் வெளியிலிருந்து வர்ற வாகனத்தை தடுத்து சிவானந்த சாலைக்கு போக முடியாதபடி தடுத்திருக்கிறாங்க. இருந்தாலும் எதிர்பார்த்ததை விட கூட்டம் அதிகமாவே வந்துருச்சு. லாக்அப் மரணத்துல பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்தையும் மேடையில ஏத்தின விஜய் பேச தொடங்கினதுமே வாலிபர் அஜித் மரணத்துக்கு சாரி தெரிவிக்கிறதா முதல்வர் சொன்னாரு. அது தப்பு இல்ல, ஆனா கடந்த 4 வருஷம் திமுக ஆட்சியில 24 பேர் இறந்திருக்கிறாங்க. அவங்க குடும்பத்துக்கிட்ட முதல்வர் சாரி கேட்டாரா? வாலிபர் அஜித் குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுத்த மாதிரி மற்ற குடும்பத்துக்கும் நிவாரணம் கொடுத்தார்களா? அதனால 24 பேர் குடும்பத்துக்கிட்டையும் முதல்வர் சாரி கேட்கறதோட நிவாரணமும் கொடுக்கணும். சாத்தாங்குளம் ஜெயராஜ் வழக்க சிபிஐ விசாரணைக்கு மாத்தினது அவமானம்னு சொன்ன முதல்வர் இப்போ வாலிபர் அஜித் கொலை வழக்க எதுக்காக சிபிஐ கிட்ட ஒப்படைச்சாங்க? இப்போ உங்களுக்கு அவமானமா இல்லையா? பாஜக கைப்பாவையா செயல்படுற சிபிஐ கிட்ட வழக்க ஒப்படைச்சு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டது ஏன்? உங்க அரசியல்ல எவ்வளவு அட்ராசிட்டிங்க நடக்குது. சிவகங்கை வழக்குல நீதிமன்றம் தலையிட்டு உத்தரவிட்ட பிறகுதான் நடவடிக்கை எடுத்தீங்க. அப்புறம் நீங்க எதுக்கு? ஆட்சி எதுக்கு? சிஎம் பதவி எதுக்கு? எந்த கேள்விக்கும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வராதுன்னு தெரியும். இது வெறும் விளம்பர மாடல் அரசு, சாரிமா அரசு. நீங்க செஞ்ச தவறுகளுக்கு பரிகாரமா சட்ட ஒழுங்க சரி செய்யணும், இல்லாட்டி நாங்க சரி பண்ண வைப்போம் அப்படின்னு ரொம்பவே ஆவேசமா பேசுனது ஆளும் கட்சிக்கு பெரும் அதிர்ச்சி. அதே மாதிரி இதுவரைக்கும் எந்த கட்சியும் லாக்அப் மரணத்துல இறந்தவங்க குடும்பத்தை மேடையில் ஏத்துனது இல்ல. புதுமையான அரசியலை விஜய் கையில் எடுத்திருக்கிறது ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் பலமான அதிர்ச்சி தான். வித்தியாசமான முறையில அரசியல் களத்தை கையில் எடுத்திருக்கிறது மக்கள் கிட்ட கண்டிப்பா போய் சேரும். இது தங்களுக்கு ஆபத்து அப்படின்னு அலற ஆரம்பிச்சிட்டாங்க.